விவி சேனல் அனைவருக்கும் வெங்கடேஷ் சண்முகத்தின் அன்பு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் திடீர் உடல்நலக்கால் வரல. நேற்று நைட் அப்போலோவில் அட்மிஷன் போட்டாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி. மதியானம் வரைக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பாக ஒரு செய்தி போயிட்டு இருந்தது. பட் ரசிகர்களுடைய அந்த ப்ரேயர், மக்களோட ப்ரேயர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எந்த குறையும் வராதுங்கிறது மாதிரி அழகாக நீட்டாக அழகாக நல்லா ஸ்டேபிளாக இருக்கார். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. டாக்டர்ஸுடைய அறிக்கையும் மதியானத்துக்கு மேலே வெளியிட்டாங்க. அதில் இந்த அடிவயிற்று பதியில் ஒரு சின்ன வீக்கம் ஏற்பட்டது. அந்த காரணமாக அந்த அந்த ஹார்ட்டுக்கு போகிற அந்த பிளட்டு டியூப்பில் ஒரு சின்ன வீக்கம் வந்திருக்கு. அதை லேபில் எல்லாமே செக்கப் பண்ணி அதில் ஒரு ஸ்டண்ட்டு வச்சு இப்போது டோட்டலாக க்ளியர் பண்ணி அதை சரி பண்ணிட்டாங்க. இது அறுவை சிகிச்சையோ பட் எதுவுமே கிடையாது, ஆப்ரேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆப்ரேஷன் தியேட்டரில் கூட இது பண்ணலை, ஒரு லேபில் தான் வச்சு பண்ணியிருக்காங்க. நார்மல் ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான். ஒரு சின்ன விஷயங்கள் அவருக்கு நிறைய திருஷ்டி பட்டுருச்சு நினைக்கிறேங்க. கல்லடி கூட பண்ணலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த வேட்டையின் படத்தினுடைய எதிர்பார்ப்பு எகிர வச்சு பாட்டை கலக்கி இந்த வயசுலேயுமே ஒரு டான்ஸ் ஆடுறாரு, செய்கிறாரு, பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கார், பேசுகிறாரு. அப்படிலாம் பண்ணி இந்த நரம்பு இல்லாத நாக்கு இருக்குது இல்லைங்களா, அது 1000 பேசும், லட்சம் பேசும். ரஜினியை போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. இவர் இப்படி இருக்கார், இந்த வயசில் அப்படி இருக்காருலாம் சொல்லி. நல்ல மனசுங்க அவருக்கு, நல்ல உள்ளம். அதனால தான் அவர் தெளிவாக இன்ன வரைக்கும் அழகாக இருக்கார். இந்த ஃபாஸ்ட்டு இந்த 74 வயசு ஆகுது. இந்த 74 வயசில் அவர் இருக்கிற அந்த ஃபாஸ்ட்டு பேசுகிறது அந்த அதை பம்பரத்தை விட சுறுசுறுப்பாக வாங்கிட்டு இருக்காருங்க. அதை எல்லா பேரும் பாராட்டணும். இந்த வயசில் இப்படி இருக்கார், அவரை ஒரு யூனிவர்சிட்டியாக எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். இன்றைக்கி இருக்கிற நடிகர்களும் சரி, மற்ற நடிகர் இருக்கிற ஃபேன்ஸும் சரி, அவரோட இந்த மனசை புரிஞ்சுக்கணும், அவரோட அப்ரோச் தெரிஞ்சுக்கணும். யாராவது ஒரு டெக்னீஷியன் ஒரு நடிகர் ரஜினியை குறை சொல்கிறாங்களா? நீ பார்த்துருக்கீங்களா? எந்த இன்டர்வியூன்னு திருப்பி பாருங்கள். அவர் அப்படி இருந்தார், எளிமையாக இருந்தார், அங்கே படுத்துருவார், மரத்தடியில் நின்று காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணுவார். ஸோ டைரக்டருக்கு மரியாதை தர்றவர் அப்படின்னு எவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. மற்ற நடிகர்கள் இருக்கிற ஃபேன்ஸ்லாம் இது ஒரு லெஜண்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு பண்ணணும். 74 வயசில் அவர் தமிழ் திரையுலகத்திற்கு இப்போ இருக்கிற பொக்கிஷம் மாதிரி அவரை பாதுகாத்து, அதாவது நம்ம தான் அவரை பாதுகாக்கணும். இப்போ அவர் ஓடிக்கிட்டே இருக்கார் பயங்கர ஃபாஸ்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, ஒரு படம் அவர் பண்ணார்னா அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இமயமலை போயிடுறார். ஒரு பேட்டி கொடுத்துட்டு தான் போகிறார். இமயமலையில் ஆன்மீகத்தில் உட்காந்துடுறார். படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து தான் இங்கே சென்னைக்கே வர்றார். அப்படி தான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கார். இப்போது வேட்டையின் படத்தை அவர் முடித்த கையோட அந்த ஆடியோ லான்ச் முடித்து அந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணி நேராக கூலி படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டார். நான் கமிட்மெண்ட் பண்ணிட்டார், ப்ரொடியூசருக்கு செலவாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கூலி படத்தில் போய் ரெஸ்ட்டு இல்லாமல், தூக்கம் இல்லாமல், அங்கே வைசாக்கில் ஷூட்டிங்கு, ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கு, சென்னை வர்றது, திரும்பி போகிறது, பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் வர்றது போகிறது, ஏர்போர்ட்டில் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கார். பார்த்தீங்க இல்லையா? ஸோ அவர் டைம் இல்லாமல், ரெஸ்ட் இல்லாமல் உழைச்சிட்ருக்கார். மக்களுக்கு இன்னமும் அவர் நல்ல படங்களை கொடுக்கணுன்ற ஒரு காரணத்தோட ரசிகர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போது வேட்டையின் படத்தை முடிச்சுட்டு நேராக கூலி படத்துக்கு போயிருக்காரு இல்லைங்களா. இப்போது இந்த சோஷியல் மீடியாலையும் ரஜினி பற்றி பேசுகிறாங்க பார்த்தீங்களா. இந்த நரம்பு இல்லாத நாக்கு 1000 பேசுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அவர் இந்த வேட்டையின் படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக அப்படி ஸ்டண்ட் அடிக்கிறாரு, படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாருங்கிறது மாதிரி சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. மனசாட்சி இல்லாத மனிதனாக இருக்காங்க. ஸோ நரம்பு இல்லாத ஒரு நாக்கு எதை வேணாலும் பேசிகிட்டு இருக்கு. அவர் இந்த பேச்சே அநாகரிகமான ஒரு பேச்சாக இருக்குங்க. அவர் வயசு என்ன? அவர் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இந்த வழியாக தேர்ந்தெடுப்பார்னு நினைக்கிறீங்க? தேவையே இல்லைங்க. ஒரு குரல் அது போகுங்க. அந்த அதை பார்க்குறது, ரசிகர்கிட்ட பார்த்து ஒரு ரவுண்ட்ஸ் பண்ணால் முடிஞ்சுங்க. ஒரு புரட்சி பண்ணார் பார்த்தீங்க இல்லையா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஒரு வாய்ஸ் மட்டும்தான் கொடுத்தாரு. தமிழகமே இந்த தலைகளை பரட்டி போட்டார் பார்த்தீங்க இல்லையா. அப்படிப்பட்டவர் இவருக்காக இப்படி பண்ணுறாருன்றது அவசியம் அவருக்கு கிடையவே கிடையாதுங்க. அவர் கீழே எப்போ உழுவார்னு பார்த்துட்டு இருக்கீங்களா, உழவே மாட்டார். அவர் யானை இல்லை, குதிரை. அவரே சொன்னது தான், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். குதிரை எந்திரிச்சு இந்த ரேஸில் ஓடிக்கிட்டே இருப்பார். அது அரேபியன் குதிரை மாதிரி அடித்து ஓடுனா அந்த ஓட்டத்துக்கு யாராவது ஒருத்தர் பின்னாடி அவரை தொட்டு பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கூட ஒரு 10 அடி தூரம் கூட ஓடி வர முடியாதுங்க. அந்த ஸ்டேபிள் அவர் இருந்துகிட்ருக்கார் அவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தேவையில்லாமல் பேசணுங்கிறதுக்காக எதை வேணாலும் இனிமேல் பேசாதீங்க.
அவர் வந்து யூனிவர்சிட்டி மாதிரி, ஒரு எம்ஜிஆர் சிவாஜிக்கு அடுத்து ரஜினிங்கிற வந்து யூனிவர்சிட்டி. அவர்கிட்ட இருக்கிற விஷயங்களை நிறைய கற்றுக்கணும். இப்போ இருக்கிற நடிகரும் சரி, ஃபேன்ஸும் சரி, சரிங்களா? அவரை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துகிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணி அவருடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கனாலே அதுவே உங்களுக்கு அவர் போட்டு கொடுத்த பாதையில் போனாலே வெற்றிங்க எல்லாருக்குமே, சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு மனிதர். தேவையில்லாமல் எதையாவது பேசணுங்கிற பப்ளிசிட்டிக்காக நீங்கள் பேசாதீங்க எதையுமே நீங்கள், ஓகேங்களா? ஒரு விஷயத்துக்கு வரேன். அவருடைய உடல்நிலை குறைவு வந்து கொஞ்சம் ஏற்பட்டதுக்கு ஒரு காரணம் வந்து என்னென்னா, அவரை பொக்கிஷம் முறை நம்ம பார்த்துக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அதை நம்ம தாங்க பார்த்துக்கணும். அவர் 74 வயசு, நம்ம தான் அவருக்கு என்னென்ன தேவைகளோ, அவர் வந்து ஒரு குடும்பத்தோட ஒரு பிள்ளை மாதிரி எல்லாமே பார்க்குறாரு. அவர் எல்லாத்தையுமே நினைக்கிறாரு. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அவர் நினச்சி அவர் அரவணைச்சு பாதுகாத்து அவர் உடல்நிலையும், ஏன்னா உடல்நிலை கொஞ்சம் அவருக்கு சரியில்லை தான், சரிங்களா? அதோடு வந்து இவ்வளோ வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கார், ஓடிட்டுருக்கார். வேறு எந்த நடிகராது 74 வயசில் சூப்பர் ஸ்டார் ஒரு ஹீரோவை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பண்ணவே முடியாதுங்க, அடித்து சொல்வேன் நான், சரிங்களா? ஸோ இப்போ அவரை பாதுகாக்க வேண்டியது நம்ம தமிழ் ப்ரொடியூசருடைய முழு பொறுப்பு, டெக்னீஷியன் டைரக்டருடைய முழு பொறுப்புங்க, சரிங்களா? ஏன்னா அவர் வந்து என்ன தேவை, இப்போ அந்த உடல்நிலைக்கு தகுந்தது மாதிரி என்னென்ன காட்சி அமைப்புகள் வைக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ தினேஷ் மாஸ்டர் கூட அந்த சாங் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா லைட் மூமெண்ட் வச்சுருப்பார், பெரிய அளவில் இருக்காது. ஆனால் இன்றைக்கி பார்த்தா பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. ஸோ அந்த மூமெண்ட் சாங் ஆளவேஞ்சு கிழிச்சிக்கிட்டு இருக்கு, திருஷ்டி மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு அதை. ஸோ ஓகே. பட் இந்த கூலி படத்தில் வந்து ஒரு சண்டை காட்சி ஒன்று எடுக்கப்பட்டது. அது மலையில் பண்ணி இந்த மலை சீனோடு எடுக்கப்பட்ட ஒரு சண்டை காட்சி. அதில் வந்து அவர் டூப்பு போடாமல் அவர் நடித்து சண்டை காட்சியில் நடித்ததில் அதில் ஏதோ ஒரு அசம்பாதை வந்து நடந்திருக்கு. அதில் வந்து அவர் உடல்நிலை சற்று குறைவாகி அதில் அப்படியே அப்போவும் வந்து அதை பிரேக் பண்ணாமல் அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது தான் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. பார்க்கும்போது தான் இல்லை இது என்னன்னு செக் பண்ணலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் அது ப்ரொசீஜராக என்னென்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து அங்கேருந்து பரப்பிட்டு சென்னைக்கு வந்து இங்கே பார்க்கும்போது தான் அவர் லேசான ஒரு வீக்கம் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அடி வயிற்றில் வந்து ஒரு வீக்கம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. பார்க்கும்போது அது அந்த இரத்த குழாய், அந்த இதயத்துக்கு போகிற இரத்த குழாயில் வந்து ஒரு சின்ன வீக்கம் இருக்கிறதுனால அவர் ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளமே இல்லை. ஹார்ட்டில் டாக்டர்ஸ் கை வைக்கவே இல்லை. த சீஃப் கார்டியாலஜிஸ்ட் சாய் சதீஷ் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நரம்பியல் டாக்டர்ஸ் ஒரு 5 எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் கூட இருந்திருக்காங்க. ஆப்ரேஷன் தியேட்டரில் நடக்க, திரும்பியும் சொல்கிறேன், ஆப்ரேஷன் தியேட்டரில் அவர் ட்ரீட்மெண்ட்டே நடக்கல, லேபில் மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ அந்த அடிவயிற்று பகுதியில் வந்து அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு அந்த டியூப்பில் வந்து ஒரு ஸ்டண்ட் வச்சுருக்காங்க. ஸ்டண்ட் வச்சு அதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பிளட்டை க்யூர் பண்ணி ஹார்ட்டை கிளியர் பண்ணி போயிருக்காங்க. இப்போ தெளிவாக நீட்டாக அழகாக இருக்கார். ஸோ அவர் பழைய ரஜினி வந்து அந்த பிரிஸ்க் ஆகிடுச்சு. இப்போ அவர் அப்சர்வேஷனில் ரூமுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு நாளைக்கெல்லாம் அவர் டோட்டலாக தெளிவாகிடுவார். அநேகமாக நாளைக்கு புதன்கிழமை ஈவினிங் அவர் வியாழக்கிழமை காலையில் வீட்டுக்கு வந்துடுவார். அழகாக ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளியர் பண்ணாங்கன்னா பழைய ரஜினி வந்து அவரே ஒரு இன்டர்வியூ கொடுப்பார். இப்போ அடுத்து இதில் இன்னொரு சிறப்பு செய்தி என்னென்னா, தனுஷ் வந்து தேனியில் இருக்கார், அவுட்டோர் ஷூட்டிங்கில் இருக்கார். அவரு இதை கேள்விப்பட்டு உடனே ஃபோன் அடிச்சிருக்கார். தனுஷ் வந்து ரஜினி சார் வந்து மாமனார்னா கூட அவர் தலைவர்னு அன்போடு சொல்லக்கூடியவர் தனுஷ். ரஜினி சாரை பார்த்து வளர்ந்தவர்னு அவரும் சொல்லியிருக்கார். அவர் உடனே ஃபோன் போட்டு விசாரித்து என்னன்னு நிலவரன்னு சொல்லி எல்லாரும் கேட்டிருக்காரு. ஐஸ்வர்யா அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு தனுஷ் பேசுனது பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்பாவுக்கு இப்படி இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க. அவர் தலைவர், அவருக்கு எதுவுமே ஆகாது, நாங்கள்லாம் கூட இருக்குன்னு சொல்லி தனுஷ் பேசுனது இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டானிக் மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அது என்ன இருந்தாலும் மாமனார் தானே, அந்த பாசம் விட்டு போகுது இல்லைங்களா? ஏன்னா அவருக்கும் ஒரு குடும்பம், ஒரு பாசம் இருக்கும் இல்லையா? 2 பசங்க, ஐஸ்வர்யாலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு விரும்புவார் இல்லையா? இந்த மனசு எவ்வளோ தான் தாங்கும் அவருக்கு. ஸோ மனசுக்குள்ளேயே போட்டு நிறைய விஷயங்கள் அடைக்கிறது ஒரு நாள் அப்படி கொஞ்சம் கஷ்டம் இல்லை, வரதான் செய்யும். இப்போ தலைவர் எந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு எந்த குறையும் இல்லை, எதுவுமே இல்லை, தெளிவாக இருக்கார். இதை மக்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ஸோ முதல் ஒரு சந்தோஷம் வந்து இன்னும் ஒரு 2 நாளில் சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறார், ஓகேங்களா? அடுத்து ஒரு 2வது ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து வேட்டையினோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. அது இன்னும் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா அவருக்கும் நினைப்பார், கண்டிப்பாக ஃபேன்ஸுகளுக்கு அது நிச்சயமாக இருக்கும். நாளைக்கு சாயங்காலம் ரிலீஸ் போகிற அந்த ட்ரெய்லரை அவர் ஹாஸ்பிட்டலேருந்து அவர் கண்டிப்பாக பார்ப்பார். அவர் ஸ்பீச்சும் நாளைக்கு கண்டிப்பாக வந்தாலும் வரும். இதை ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அவர் வந்து சில விஷயங்கள் மேடையில் பேசுகிறது வந்து எல்லாம் தெரியும். நான் நல்லா இருக்கேன், இனிமேலும் நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் பேசுவார். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஸோ அவர் சொல்கிற வார்த்தை தான் இது. அவருடைய நல்ல எண்ணத்துக்கும் நல்ல மனசுக்கும் யாருக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த உள்ளத்துக்கும் மக்களுடைய பிரார்த்தனை, ரசிகர்களுடைய பிரார்த்தனை இருக்கு இல்லைங்களா,
அது அவரை வந்து இன்னும் பல ஆண்டுகள் வாழ வைக்கும். 170 படம் இல்லை, 200 படம் பண்ணுறது கூட அவருக்கு தெம்பு இருக்குது. அவர் வந்து யானை இல்லை, மீண்டும் சொல்கிறேன், ஓடுற குதிரை, அரேபியன் குதிரை, ஓடிக்கிட்டே தான் இருப்பார்.